ஒரு ஒன்றிய பாஜக அரசாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆண்ட கட்சிகள், அவங்களே இப்போ எடுத்து பார்க்கலாம். அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும், எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும்னு பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார். சொல்லாததையும் செய்கிறோம். இதே புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அன்பு கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லலை. அதனால் நம்ம வாக்குறுதியை சொன்னதில் 85% மேலே நம்ம நிறைவேற்றியிருக்கோம். சொல்லாத நல்ல பல திட்டங்கள், மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அதுதான் உண்மையானது. அதனால் யாராவது அரசை குறை சொல்லணும்னு எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கரத்தோடு இருக்கிறாங்க. திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது, பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது. மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள். தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. அதனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் 2020 ஆட்சி பொறுப்பேற்கும். ஏன் எல்லாரும் சொல்கிறது தானங்க, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்க்கட்சி இருந்தால் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியாக. கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில், ஒரு கண்ணியத்தோடு இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அதில் ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும்? எத்தனை உயிர் போகும்? அதனால் நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோடு நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள். உண்மைதானே? உண்மைதான் இல்லையா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.